எத்தனையோ முறையில் நீங்கள் வந்து டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணாலும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த டிப்ஸ் வீடியோவில் வந்து உங்கள் வீட்டு டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பழமையான டாய்லெட் இருந்தாலும் உங்கள் வீட்டு டாய்லெட் வந்து அவ்வளோ புதுசு போல் பளபளன்னு மின்னும். இது வந்து ரொம்ப வந்து மணி சேவிங் டிப்ஸ் கூட. வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் வந்து 4-5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் எந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணினாலும் உங்களுடைய டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணுங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணுறது தான். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறது இது வந்து லெமன் சோடான்னு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதோட விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், 15 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி எடுத்துருக்கிறேன். ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சோடா யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம பாத்ரூமில் இருக்கிற அந்த மஞ்சள் கரைகள்லாம் எடுக்கிற தன்மை வந்து இந்த லெமன் சோடாவுக்கு இருக்குது. இந்த லெமன் சோடா வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் யூஸ் பாருங்கள், ஜீனி மாதிரியே தான் இருக்கும். வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. அதுக்கப்புறமா நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கோலமாவு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். கோலமாவுக்கு அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய பொருள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, வாஷிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நம்ம கோலமாவு சேர்த்துருக்கிறதுனால ஒரு மாதிரி குறன்னு இருக்கும். பாத்ரூமில் வந்து அடைக்கிற தன்மை கூட வரும். அதனால் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா பவுட்ரு ஆகிரும். இதனால் நம்ம வந்து பாத்ரூமில் கொண்டு போய் நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இதுதான் வந்து என்னுடைய வந்து டாய்லெட் ரூமு. இப்போ வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, டாய்லெட் ரூமில் வந்து நிறைய வந்து உப்பு கரைகள் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பவுடரை போட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். டாய்லெட் வந்து நல்லா பளிச்சுன்னு இல்லை, உங்கள் டாய்லெட்டே வந்து ரொம்ப மங்கி போயிருக்கு அப்படின்னாலும் இந்த பவுடரை கொண்டு நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து இதை தூவி விடுறேன். இந்த பவுட்ரு கொண்டு உங்களுடைய டேப்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா தூவி விட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா உங்களோட டாய்லெட் ரூமில் உள்ள எல்லா ஒரு கரையும், அதுக்கப்புறம் வந்து உப்பு கரைகள், மஞ்சள் கரைகள், பாசி படிஞ்ச கரைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட் ரூமுக்குள்ளே ஸ்மெல் வருது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கிறதுனால எந்த ஒரு துர்நாற்றமே வந்து நம்மளோட டாய்லெட் ரூமுக்குள்ளே இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸு கூட. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ண அவசியம் கிடையாது. ஒரு 10 ரூபாய் செலவுலேயே நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் நிறைய டிப்ஸ் வீடியோ கூட நான் அடுத்தடுத்து சொல்லியிருக்கேன். இதில் எந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் அந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்களுடைய டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டாய்லெட் ரூம் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். என்னுடைய டாய்லெட் ரூம் வந்து எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். 10 நிமிஷம் ஊற விட்டு வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி பார்க்குறேன். ஃபஸ்ட்டுக்கும் இப்போதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியிலே வந்து எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இப்போதுக்கும் என்னோடய டாய்லெட் ரூம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்த டிப்ஸை வந்து டாய்லெட் ரூம் க்ளீனிங் டிப்ஸ் தான். அந்த டிப்ஸை போய் பார்க்கலாம். என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து கரைக்கிறதுக்கு ஏத்தாப்பில் இருக்கணும். இப்போ வந்து நான் எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சபீனா. இது வந்து நம்ம பாத்திரம் விளக்குறதுக்காக வந்து இந்த சபீனா பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இந்த சபீனா பவுடர் வந்து பாத்திரம் விளக்க மட்டும் நினைக்காதீங்க, நம்மளுடைய டாய்லெட் ரூமை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணோம். இதனால் வந்து நம்மளுடைய கெமிக்கல், அதாவது டைல்ஸ்க்கோ இல்லைன்னா வந்து எந்த ஒரு ஹார்ட்ஸான கெமிக்கலும் இதனால் கிடையவே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சபீனா பவுடர் வந்து உங்களுடைய டாய்லெட்டுக்கு அளவுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னுடைய டாய்லெட் ரூமுக்கு அளவுக்கு ஏற்றாப்புல நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து எடுத்துக்கிட வேண்டாம். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூமில் வந்து வழுக்கல் தன்மை இருக்குது, ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து பச்சையாக வந்து பாசி படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள் பாத்ரூமில் இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் அது ரொம்ப சேர்க்கல, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அது வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து சூப்பராக எஃபெக்டிவ் கொடுக்கும் பாத்ரூமை க்ளீன் பண்ணதுக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற வாஷிங் பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். அது என்ன வாஷிங் பவுடர்னாலும் சேர்த்துக்கோங்க. அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த 3 வந்து அந்த பவுட்ரு 3மே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நான் வந்து கைகளால் தான் இன்றைக்கி வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து பாத்ரூமில் வந்து நம்மளுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என் பாத்ரூம் காமிக்கிறேன், என்ன லட்சணமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வருஷமான பாத்ரூம், நிறைய வந்து உப்பு கரைகள் பிடிச்ச பாத்ரூமாக இருக்கும். இதுதான் வந்து என்னுடைய வீட்டு பாத்ரூம். பாருங்கள் எவ்வளோ வந்து உப்பு கரைகள் வந்து நிறைய இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து தண்ணி ஊற்றினா தெரியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து காமிக்கிறேன். எவ்வளோ வந்து உப்பு கரைகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அழுக்கும் வந்து பாத்ரூமில் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நான் வந்து தேய்ச்சி கழுவ போகிறேன். நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து நல்லா வந்து க்ளீனிங்காக தான். நல்லா சபீனா பவுட்ரு வந்து நம்ம பாத்ரூமில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து எடுத்துரும். ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து ஏதாவது வழுக்கல் தன்மையாக இருக்குது பாத்ரூமில் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ளீச்சிங் பவுட்ரை போடலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக பாத்ரூமு நம்ம வந்து லிக்யூட் வந்து வாஷிங் லிக்யூட் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து நான் இன்றைக்கி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து உப்பு கரைகளும் நம்ம வந்து நல்லா ஊற வச்சு தேய்ச்சி விடும்போது உப்பு கரைகளும் வந்து எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நான் தேய்ச்சி விட போகிறேன். நீங்கள் தேய்ச்சி விட்றது வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக வந்து தண்ணியை வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுட்ரு எல்லாத்தையும் வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கழுவும் போது நிறைய தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து அந்த பவுட்ரு வந்து தேய்க்கிறதுக்காக லைட்டாக வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பாத்ரூம் வந்து நிறைய உப்பு கரைகளும் அழுக்கும் இருக்கிறதுனால வந்து நல்லா வந்து நல்லா தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அதுக்கு என்னுடைய பாத்ரூமுக்கு ஏத்தாப்பில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ கதவுகள் சைடு பார்த்திங்கன்னா, கதவுகள் சைடு வந்து நிறைய உப்புக்கள் இருக்குது. இந்த பவுடர் லைட்டாக வந்து கதவுகள் மேலேயும் நீங்கள் வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விளக்கமாறு வச்சு நல்லா தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாவே அந்த உப்பு கரைகள் எல்லாமே போயிடும். அதில் அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்குகள் எல்லாமே போயிடும். இப்போ வந்து நல்லா வந்து பாத்ரூம் வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். இதனால் வந்து மஞ்சள் கரையோ அழுக்கு கரையோ வழுக்கல் தன்மையோ உப்பு கரையோ எல்லாமே போயிடும். நல்லா வந்து ஊற வைக்கணும். ரொம்ப பழைய பாத்ரூமு, நல்லா உப்பு கரைகள் இருக்கிறதுனால குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து 1 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பாத்ரூம், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பாத்ரூம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கே தெரியுதா பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லாவே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஃபஸ்ட்டு நல்லா உப்பு கரை பிடிச்சி போய் என் பாத்ரூம் வந்து எப்படி இருந்தது, இப்போ வந்து சுத்தமாக வந்து ரிமூவ் ஆகிட்டு பார்த்தீங்களா? பாத்ரூமும் வந்து டாய்லெட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து இந்தியன் வெஸ்டர்ன் எந்த டாய்லெட்டுக்கும் நீங்கள் வந்து இதேமாதிரி டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதிகமாக உப்பு கரை இருக்குது அப்படின்னா ஒரு வாஷில் போகலாம். அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு 2-3 எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலுக்குள்ளே நான் இப்போ என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னர் இருந்தால் கண்டிஷ்னர் போடுங்க. கண்டிஷ்னரோட ஷாம்பு வரும். நீங்கள் அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்திருக்கேன். ஷாம்பு ஏன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஷாம்பில் வந்து நிறைய நுரை வரும், அதனால் தண்ணி செலவாகும். கண்டிஷ்னர் எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து அழுக்கும் போகும், நல்லா வந்து கம்மியான நுரை தான் வரும். அதனால தான் கண்டிஷ்னர் எடுத்திருக்கேன். இப்போ அதோடு நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளி. இந்த புளி வந்து நம்ம வந்து குழம்பெல்லாம் வந்து வச்சுட்டு டெய்லியும் வந்து மிச்சமாகும் பார்த்திங்களா? நல்லா புளிக்கு கரைச்சிட்டு மிச்சமாகிற புளியெல்லாம் சேகரித்து வச்சு நல்லா வந்து சுடுதண்ணியில் அந்த புளியெல்லாம் போட்டு அதிலிருந்து வர்ற இந்த சாறை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கீழே தூக்கி போடாதீங்க. இதே மாதிரி க்ளீனிங் டிப்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய க்ளீனிங் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த கண்டிஷ்னரோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நுரை வரும். ஷாம்பு அளவுக்கு வராட்டாலும் நல்லாவே நுரை வரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். மிச்சது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதோடு சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, புளியில் வந்து நல்லா வந்து அழுக்க நீக்கிற தன்மை இருக்குது. நம்ம பாத்ரூமில் வந்து வழுக்கல் தன்மை, அதுக்கப்புறம் வந்து நிறைய மஞ்சள் கரை தன்மை, அப்புறம் வந்து உப்பு படித்த கரை இதெல்லாம் வந்து பாத்ரூமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கெமிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுக்கு பிறகு இதேமாதிரி நேச்சுரலான ஐட்டம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், வந்து புளியை வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதோட இப்போ சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சபீனா பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன்.
சபினாஸ் பவுடரை வந்து எதனால் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபினா பவுட்ரு போட்டு நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போது இந்த பாத்ரூமில் வந்து சில சமயம் இந்த வழுக்கல் தன்மை இருக்கும். நம்ம டெய்லி வந்து சோப்புலாம் போட்டு குளிக்கிறதுனால பாத்ரூமில் வந்து அந்த வழுக்கல் தன்மை இருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த சபினா பவுட்ரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோடு செய்யக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை சாறு கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வினிகர் இருக்குது, அதனால் அது வந்து கொஞ்சோண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். வினிகர் ஊற்றும்போது நல்லா கொஞ்சம் நல்லா முறை வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்கள் வீட்டு பாத்ரூம், டாய்லெட் ரூம், இப்போ வந்து வாஷ் பேஷன், உங்கள் என்ன க்ளீன் பண்ண போகிறீங்களோ, எது அழுக்கான இடமா இருக்கோ அப்போ வந்து அந்த இடத்துலலாம் போய் இந்த லிக்விடை வந்து நீங்கள் வந்து நல்லா கைகளால் தெளித்து விட்டாவே போதும். நல்லா எல்லா இடத்துலையும் வந்து தெளித்து விட்டாவே வந்து நல்லா வந்து சுத்தமாகிடும். இப்போ பாருங்கள், இதுதான் என்னுடைய டாய்லெட் ரூமு. டாய்லெட் ரூமில் வந்து நிறைய தண்ணியெலாம் சொட்டி அந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து அழுக்கு பிடிச்சி போயிருக்கு. சைடு ஓரங்கள்லாம் கரைகள் இருக்குது. இப்போ பாத்ரூமும் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த தண்ணி சொட்டுற இடத்துல நிறைய வந்து உப்பு கரை பிடிச்சி போயிருக்கு. அந்த இடத்துல நான் ஊற்றி விட்ருக்கேன். அதே மாதிரி வந்து டாய்லெட் ரூம்லேயும் வந்து நான் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டாய்லெட் ரூமில் வந்து சிங்க்லேயும் வந்து நான் ஊற்றுறேன். டைல்ஸில் எல்லா இடத்துலையுமே நான் ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து தேய்ச்சி வந்து விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஊற வச்சிடணும். உங்கள் பாத்ரூம் வந்து ரொம்ப விடாப்பிடியான உப்பு கரைகள், அழுக்கு, அப்புறம் வந்து வழுக்கல் தன்மை எல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சாலுமே நல்லது. எவ்வளோ தூரம் நம்ம ஊற வைக்கணுமோ, ஊற வச்சு தேய்ச்சி கழுவுறோமோ அவ்வளோ ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் ஊற்றிட்டு நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்றேன். இந்த பொருள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஊற்றினோம் அப்படின்னா ஷாம்பில் வந்து நிறைய நுரை வரும். இதனால் வந்து நம்ம வந்து நிறைய தண்ணி செலவாகும். இப்போ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வந்து தண்ணி செலவாகாது, லிமிட்டாக தான் வந்து நுரை வரும். அதனால தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ வந்து அழுக்கு இருக்குது பாருங்கள். தண்ணி பட்டு வந்து நிறைய உப்பு கரையும் இருக்கும். அந்த இடத்துல தான் கொஞ்சம் நான் அதிகமாக ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டிருக்கிற புளியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பு கரையை எடுக்கிற தன்மை இருக்குது. அதேமாரி இதேமாரி வேஸ்ட் ஆகிற புளியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சுடு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய வந்து புளிச்சாறு கிடைக்கும். அதையெல்லாம் வந்து நீங்கள் விளக்கு தேய்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இதேமாதிரி பாத்ரூம் கழுவுறதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம புளி போட்டு நம்ம தேய்க்கிறதுனால அந்த கரைகளை வந்து நல்லாவே எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து உப்பு கரைகள் இருந்தாலும் வந்து நம்ம புளி போட்டு தேய்க்கிறதுனால அந்த உப்பு கரைகளும் வந்து சுத்தமாக வந்து எடுத்துரும். இப்போ பாருங்கள், நான் உப்பு கரைகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே அந்த லிக்விடை போட்டு நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். இந்த இடத்துலலாம் நிறைய உப்பு கரைகள் போட்டு இருக்குது, நிறைய அழுக்கும் இருக்குது. தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து லீக் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அந்த இடம் அப்படி இருக்குது. அந்த இடத்துல நல்லா போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்றேன். அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன் இன்றைக்கி. அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டாய்லெட் ரூம்லேயும் வந்து டாய்லெட்லேயும் இந்த லிக்விடை ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதையும் வந்து நல்லாவே ஊற வைக்கிறேன். ஊற வச்சு நம்ம கழுவி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் கெமிக்கல் ஐட்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ரெகுலராக அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் டைல்ஸ் வந்து வேஸ்ட்டாக ஆயிரும். ஏன்னா வந்து அந்த கெமிக்கல் பட்டு அது ஒரு மாதிரி பொலிவு இல்லாமல் வந்து அந்த டைல்ஸ்லாம் ஆயிரும். அதனால் வந்து நம்ம இதேமாரி நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாவே வந்து நல்லாவே க்ளீனிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம டெய்லியுமே வந்து இப்படி பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். நம்ம டெய்லி க்ளீன் பண்ணாமல் வாரத்தில் மாதத்தில் அப்படி க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம பாத்ரூம் வந்து ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்கும். டெய்லியும் வந்து உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா என் டாய்லெட் ரூமாக கழுவி விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி விட்றேன். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி வந்து நான் டைல்ஸையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பாத்ரூம் டாய்லெட் ரூம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அதேமாதிரி டைல்ஸ்லேயும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். நல்லா ஊற வச்சேன். இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க. இன்னும் வருஷ காலம் ஆனாலும் உங்களுக்கு கவலையே வேண்டாம். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பாத்ரூமில் வந்து நிறைய வந்து உப்பு கரைகள் பிடிச்சி போய் இருக்குது, இல்லைன்னா வந்து எவ்வளோ தான் தேய்ச்சி கழுவினாலும் அந்த உப்பு கரைகள் அப்படியே இருக்குது. என்னுடைய பாத்ரூம் வந்து டாய்லெட் வந்து நீட்டாகவே இல்லை, சுத்தமாகவே இல்லை, அழுக்கு படிச்சு போய் இருக்குது, மஞ்சள் கரையாக இருக்குது, வெள்ளை வெள்ளை திட்டுக்களாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கவலையே வேண்டாம். 30 ரூபா செலவில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு 2 பாத்ரூம் கழுவலாங்க. பாருங்கள் நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாஷிங் சோடா. இந்த வாஷிங் சோடா வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணியில் வந்து நிறையா வந்து அழுக்கு கரைகள் இருந்தது அப்படின்னா அந்த வாஷிங் சோடாவில் வந்து துணிகளை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சி எடுத்திங்க அப்படின்னா துணிகள் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும், அந்த அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதுக்கு தான் வந்து இந்த வாஷிங் சோடா வந்து யூஸ் பண்ணுவாங்க. பெட்ஷீட்லாம் துவைக்கிறதுக்கு இந்த வாஷிங் சோடாலாம் வந்து முன்னாடி காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பவுல் ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த வாஷிங் சோடா வந்து நீங்கள் வந்து கொட்டிக்கோங்க. வாஷிங் சோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதோடையே வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததான் நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிளீனர் தான். நீங்கள் வந்து இதேமாதிரி பொடியாக கிடைக்கிற டாய்லெட் கிளீனர் என்ன பிராண்ட்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இதோட விலை வந்து 10 ரூபா தான். அந்த டாய்லெட் கிளீனரும் நான் வந்து இதோட சேர்க்க போகிறேன். இதோட எதுக்குனால வந்து டாய்லெட் கிளீனர் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, டாய்லெட் கிளீனர் வந்து லிக்யூடோட இதேமாதிரி வந்து பொடியாக வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். லிக்யூடை காட்டிலும் இது வந்து நம்மளுக்கு விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாம். சொரசொரப்பாக இருக்கிற இடத்துல வந்து இந்த பவுடரை போட்டு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து பாத்ரூம் வந்து க்ளீனாகவும் இருக்கும். அதேமாரி அந்த கரைகள் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த டாய்லெட் கிளீனரோட மனம் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த பிராண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுவும் வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப 10 ரூபா தான். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஒரு 30 ரூபா செலவு தான் ஆகும். ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து 2 டாய்லெட் ரூம் வந்து க்ளீன் பண்ணலாம். அடுத்தது நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது வந்து 2 கைப்பிடி அளவு, நம்மளோட கையில் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு வர்ற மாதிரி இதை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து எதனால் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் உள்ள ஸ்மெல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து போக்குற தன்மை வந்து இந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. அடுத்ததாக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு, தூள் உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது மட்டுமே போதும், வேறு எந்த பொருளுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கைகளால் தான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கைகளால் மிக்ஸ் பண்ண பிடிக்கல, இல்லைன்னா அலர்ஜி ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதேமாரி ஒரு நல்ல வந்து ஏர் டைட்டான கண்டெய்னரில் இந்த பவுடரை வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. தண்ணி எதுவுமே படாத மாதிரி நீங்கள் வந்து அந்த கண்டெய்னர் வந்து இருக்கணும். அதேமாரி சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கைகளில் வந்து எட்டாத இடத்துல நீங்கள் வந்து தொலைவான இடத்துல வந்து இதேமாரி வேஸ்ட்டான உங்கள் வீட்டில் பாக்ஸ் இருந்ததுன்னா நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து தண்ணி படாமல் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதேமாரி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நான் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன். இப்போ வாங்க நம்ம வந்து டாய்லெட் ரூமை போய் பார்ப்போம். டாய்லெட் ரூம் பார்த்திங்கன்னா என்னுடைய டாய்லெட் ரூம் வந்து என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் அந்த உப்பு கரைகள் போகவே போகாது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து சால்ட்டாக இருக்கிறதுனால என்னுடைய தண்ணி அதனால் கூட வந்து இங்கே வந்து உப்பு கரைகளாக படும். சீக்கிரமாக வந்து 2-3 நாளே வந்து அதிகமான உப்பு கரை பட்டுரும். நான் வந்து ரெகுலராக வந்து டெய்லி கழுவிக்கிட்டே இருந்தால் தான் வந்து பாத்ரூம் வந்து கொஞ்சமாவது வந்து அந்த உப்பு கரைகள் எல்லாம் போய் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். என்னுடைய பாத்ரூம் வந்து பழைய காலத்து பாத்ரூமு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய தண்ணி வந்து ரொம்ப வந்து ஹார்டான தண்ணியனால எனக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த சால்ட் வந்து பட்டுரும். இதுக்கு வந்து நான் எவ்வளோ லிக்விட் வாங்கி நான் ஊற்றினாலும் இது வந்து இதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. நான் எவ்வளோ தான் வந்து லிக்விட் வாங்கி ஊற்றேன், கரையும் போக மாட்டேங்குது. அப்புறம் தான் வந்து இதே மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமான அந்த உப்பு கரைகள் வந்து படுறது வந்து தடுக்கப்படுது. அதுவும் இல்லாமல் வந்து இதை வந்து வெறும் 30 ரூபா செலவு தான். ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ பாருங்கள், இதேமாரி நான் கொஞ்சோண்டு வந்து பாத்ரூமில் தேவையான கொஞ்சம் எடுத்தால் போதும். இப்படி எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தூவி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடுனா ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாவது பாத்ரூமை வந்து அப்படியே விட்டுறணும். எதுவுமே டச் பண்ணவே கூடாது. நல்லா ஊறணும்.
ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக எப்பொழுதும் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா பாத்ரூமை வந்து தேய்ச்சி கழுவி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாத்ரூம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து உப்பு கரைகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவுடரை போட்டுட்டு, அதிகமான உப்பு கரைகள் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேய்க்கும் போது கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து நல்ல நீட்டாகவும் இருக்கும். அந்த உப்பு கரைகள் வந்து அடிக்கடி படியுது, 2 நாள் 3 நாளே உப்பு கரை வந்து அதிகமாக படுது. அப்படிப்பட்ட பாத்ரூமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து கலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம வந்து தூவி விட்டாவே போதும். நம்ம லிக்விட்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிக்விட் வந்து நிறையா தான் செலவாகும். மந்த்லி வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து காசு அதிகம். இது பாருங்கள், வெறும் 30 ரூபா தான் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து நல்லாவே 2 பாத்ரூம் அழகாக தாராளமாக வந்து 1 மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு இப்போ வந்து பாத்ரூம் நல்லா தேய்ச்சி கழுவுறோம் பாருங்கள். எவ்வளோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செலவு பண்ணி எப்படி நம்ம வீட்டு பாத்ரூம் பளிச்சுன்னு மின்னும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நான் சொல்கிற இந்த ப்ராடக்டை வந்து பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணலாம். 5 ரூபா மட்டும்தான் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடா உப்பு. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இதோட விலை வந்து வெறும் 5 ரூபா மட்டும்தான். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பேக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து கட் பண்ணி வந்து அந்த பவுலில் வந்து போட்டுக்கோங்க. இந்த சோடா உப்பை வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூம் வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வந்து வீசுது அப்படின்னா இதேமாதிரி ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து நம்மளுடைய பாத்ரூம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த துர்நாற்றம் போயிடும். அதே மாதிரி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாத்ரூமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதோடு நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 ரூபா லிக்யூடு. என்ன லிக்யூட்னாலும் வாஷிங் லிக்யூட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் அதிகமாக சேர்க்கல, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிடுறேன். இப்போ வந்து இதோடையே வந்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு. அதுவும் வந்து கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால் மாதிரி உருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக வரும். இதை நீங்கள் உருட்டி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ பாத்ரூம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதை வந்து பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் யூஸ் பண்ணலாம், சிங்க்கை க்ளீன் பண்ணலாம், அப்புறம் பாத்ரூம் டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணலாம். எங்கே வந்து அதிகமான கரைகள் இருக்கோ இல்லைனா துர்நாற்றம் எங்கெங்கே வீசுதோ அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த பாலை வந்து எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாத்ரூம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பைப்லலாம் வந்து ஒரு வெள்ளை வெள்ளை புள்ளியாக இருக்கும் அந்த உப்பு தண்ணி பட்டு, அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி ஈரமாக இருக்கும்போதே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற உருண்டைகளாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து நம்மளுக்கு உருண்டையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 ரூபா தான் செலவு பண்ணேன். 2 வாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணி சேவிங் டிப்ஸ் கூட. நல்லா வந்து பாத்ரூம் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எல்லா உருண்டையும் வந்து நான் உருட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு 5 ரூபா செலவு பண்ணி நான் வந்து மொத்தம் ஒரு 6 உருண்டைகளாக வந்து உருட்டி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு 2 வாரத்துக்கு வந்து பாத்ரூம் வந்து டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து நிறைய வந்து உருண்டைகளாக உருட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டெல்லாம் போகாது. காஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருகல் தன்மை தான் கொடுக்கும். அதனால் வந்து இது வந்து கெட்டு போகிற சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய பாத்ரூம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து கரையாகவும் இருக்குது, ரொம்ப அழுக்காகவும் இருக்குது. டைல்ஸ்லாம் வந்து அதிகமான அழுக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த உருண்டையில் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு இப்போ வந்து தண்ணி பிடிச்சி கொஞ்சோண்டு வந்து அந்த உருண்டை மேலே வந்து ஊற்றி விட்டுட்டு இப்போ வந்து உங்கள் வீட்டு டைல்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நல்லா பெருக்குமாறு வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஊற வச்சாவே போதும். ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கழுவி விட்டீங்க அப்படின்னா அந்த பாத்ரூம் இருக்கிற அழுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பாத்ரூமில் அந்த என்ன கரைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து போயிடும். பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வந்து கழுவி விட்றேன். இது வந்து டைல்ஸ் க்ளீனதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட டாய்லெட்டையும் வந்து க்ளீன் பண்ணலாம்.
டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உருண்டைகளை வந்து நீங்கள் உருட்டி போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு வந்து ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த உருண்டைகளை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் டாய்லெட் ரூமில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு நீங்கள் உடனே வந்து நல்லா தேய்ச்சி கழுவினாவே போதும். நல்லா வந்து அழுக்குகள் எல்லாமே போயிடும். டாய்லெட்லேருந்து துர்நாற்றம் வருது அப்படின்னா அந்த துர்நாற்றத்தை எல்லாத்தையுமே எடுக்கிற தன்மை வந்து இந்த சோடா உப்புக்கு இருக்குது. பாருங்கள், நான் வந்து தெளித்து விட்டுட்டு அப்படி தான் தேய்ச்சி கழுவுறேன். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். காசே செலவில்லாமல் ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து நம்ம வந்து டாய்லெட் ரூமை வந்து க்ளீன் பண்ணுறோம். நான் டாய்லெட் ரூமை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சுத்தமாக இருக்கும். நீங்கள் ரெகுலராகவே வந்து இதை வந்து உருண்டைகளாக வந்து நிறைய வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கனாவே டெய்லியுமே நீங்கள் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டாய்லெட் ரூம் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா புதுசு போலவே பளிச்சுன்னு இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே வந்து துர்நாற்றத்தை எடுக்கக்கூடியதும் அழுக்குகள் எடுக்கக்கூடிய பொருள் தான். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து நிறைய வந்து கெமிக்கல் ஐட்டம் வந்து நம்ம டைல்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்னு பார்த்திங்கன்னா நாளடைவில் வந்து அந்த டைல்ஸ் வந்து மங்குற தன்மையாயிரும். ஒரு பொலிவே இல்லாமல் வந்து இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது அந்த டைல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, மணி சேவிங் டிப்ஸ் கூட, ரொம்ப ஈஸியான டிப்ஸ் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி அழுக்கான இடத்துல கொஞ்சம் அதிகமாக வந்து இன்னொரு உருண்டைகள் கூட போட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடும்போது வந்து அந்த அழுக்கு எல்லாமே வந்து க்ளீனாக வந்துடும். இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப கரைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவினாவே போதும். நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கும். அதுவும் பாத்ரூம்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நம்ம வந்து பேஸ்ட்டு, நம்ம வந்து வாஷிங் லிக்விட் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து பாத்ரூமே நல்ல வாசமாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். இதேமாரி உருண்டைகளாக வந்து டைம் கிடைக்கும்போது உருட்டி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே வந்து பாத்ரூம் வந்து டாய்லெட் வந்து நல்ல க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்ஸாக இருக்கும். உங்கள்கிட்ட இதேமாரி வேஸ்ட்டான டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுனா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாட்டிலை. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து போட போகிறோம். பேக்கிங் சோடா வந்து எதனால் வந்து இந்த டிப்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி வந்து பாத்ரூம் வந்து ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சாதாரணமாக தண்ணி ஊற்றி நம்ம கழுவுறதுக்கும் நம்ம இந்த லிக்விடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பாத்ரூம்லேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. இப்போ அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எடுத்துருக்கிற அந்த டாய்லெட் வந்து பாட்டிலில் பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஃப்ளோர் கிளீனர் வந்து 4 மூடி வர்ற மாதிரி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து தண்ணியை வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து பேக்கிங் சோடா போதுனால நல்ல நுரை வரும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாஷ்ரூம் வந்து சின்ன குழந்தைங்க போகிற நேரத்தில் வந்து இதே மாதிரி வந்து இந்த லிக்விடை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அடிக்கடி வந்து வாஷ்ரூமில் ஊற்றுனீங்க அப்படி